இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எக்ஸல் ஷீட்டில் ஒரு கிராஃப், அந்த கிராஃப் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே செட் ஆஃப் டேட்டாஸ்லாம் இருக்குது. இதை நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக சில டேட்டாஸ் எடுத்துருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில நேம் இருக்குது, இங்கே ஸ்டார்டிங் டேட் எண்ட் டேட் இருக்குது, இங்கே டியூரேஷன் ஆஃப் டேட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேனேஜர்ஸ் லிஸ்ட், அதாவது ஒரு சோ கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், அவங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா எனக்கு இருக்குது. இந்த டேட்டாவை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு லைக் வாட்டர் ஃபால் மாதிரி அப்படியே ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி 2006லேருந்து 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபை நான் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இது பேர் ஓவர்லாப்பிங் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பண்ணலாம், இது உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு, இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ராஜெக்ட்ஸு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு 2006லேருந்து 2015 வரைக்கும் இருக்குது, அதில் எவ்வளோ டேஸ் எடுத்துருச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்டும் அப்படின்றது கூட நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது, இல்லை குட்ஸு ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது, அதுக்கப்புறம் சர்டன் பீரியடில் எவ்வளோ க்ரோத் இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த டேட்டாவை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் ஒன்று நம்ம டிசைன் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்சர்ட் போயிட்டு, இன்சர்ட்டில் கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஃபில் இங்கே 2D பாரில் இப்படி இந்த டிசைனை, அதாவது ஸ்டாக்டு பார் அப்படின்றத நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இதோடைய சிமிலாரிட்டிக்காக நான் நம்ம இது மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த சிமிலாரிட்டிக்காக நான் இதை அப்படி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோடைய இந்த பாரோடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் டேட்டா, இந்த செலக்ட் டேட்டா அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னே இப்படி ஒரு பாப்அப் நமக்கு வரும். இந்த பாப்அப் விண்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டியூரேஷன் ஆஃப் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த டியூரேஷன் ஆஃப் டேட்ஸை இந்த சீரியஸ் நேம் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை இங்கே நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ இங்கே வந்துடும் இது. அடுத்தது நான் சீரியஸ் வேல்யூஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த சீரியஸ் வேல்யூவை இங்கே இருக்கிறத அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ், இந்த டேட்டாஸ், அதாவது இல இருந்து E5 இதிலேருந்து E11 இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நான் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டு இது மேலே கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், இங்கே எடிட்டில் போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேனேஜர்ஸ் நேம்லாம் இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கே என்னாச்சுன்னா, இங்கே கிளியராக அப்படியே நமக்கு இந்த மேனேஜர்ஸ் நேம் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆனால் என்ன, இங்கே நமக்கு மேலே இங்கே ஆசிட்டிஸ் என்ன இங்கே இருக்கோ அதே மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ரிவர்சிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ரிவர்ஸில் இருக்கிறத கரெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை செலக்ட் பண்ணி போகிறோம். இதை நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ரைட் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மேட் ஆக்சஸ், இந்த ஃபார்மேட் ஆக்சஸை நான் செலக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த ரைட் சைடில் ஒரு விண்டோ, ரைட் சைடில் இந்த விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைட் சைடில் ஓப்பன் ஆன இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே ஆக்சஸ் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கேட்டகரிஸ் இன் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதில் என்ன இருக்கோ இங்கே இருக்கிற மாதிரி இங்கே செலக்ட் ஆகி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த டேட்டு, கீழே இருந்த டேட்ஸ்லாம் மேலே போயிடுச்சு நமக்கு. இப்போது இந்த ஆர்டரில் ஒரு சிமிலாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ப்ளூ கலர் மட்டும் இருந்துச்சு, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் ஆட் ஆகிருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூரேஷன் ஆஃப் டேட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த டியூரேஷன் ஆஃப் டேட்ஸை செலக்ட் பண்ணுறப்போ இந்த ஆரஞ்சு கலர் இங்கே ஆட் ஆகிருக்கு. சரி, இப்போது நமக்கு என்ன தேவை, இந்த
ஃபார்மேட்டில் தான் நமக்கு தேவை. அதாவது இவர் இந்த பாரதிதாசன் எவ்வளோ 2006லேருந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணார், ராஜ்குமார் ஒர்க் பண்ணது எவ்வளோ, சிவகுமார் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாருன்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோடைய கலர் ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணுறேன், நோ ஃபில்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஒயிட்டாக பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்டரில் போய்ட்டும் பார்டரையும் நோ ஃபில்னு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கலர்ஸு அப்படியே வந்து நமக்கு ஹைட் ஆகிடும். இப்போது கிட்டத்தட்ட இந்த சிமிலாரிட்டி நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இதை செலக்ட் பண்ண உடனே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய சீரியஸ் ஆப்ஷனில் இந்த சீரியஸ் ஓவர்லாப் கேப் வித் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கேப் வித்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே 150ல் இருக்குது, நான் வந்து அப்படியே அதை ரெடியூஸ் பண்ணி 0க்கு மாற்றிக்கிறேன். அப்போ என்னாகும், நமக்கு கொஞ்சம் அந்த சைஸு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அதை இழுத்து விட்டுக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட இந்த சிமிலாரிட்டி வந்தாச்சு. இப்போ கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போது நமக்கு எப்படி என்ன தேவை, கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1998லேருந்து இருக்குது. நமக்கு என்ன தேவை, 2006லேருந்து தான் தேவை. அப்போ 2006லேருந்து தான் தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 2006லேருந்து இங்கே 2006ல் ஆரம்பிக்குது, 2015ல் முடியுது. அப்போது எனக்கு என்ன தேவை, இந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரைட் கிளிக் கொடுத்து இந்த ஃபார்மேட் ஆக்சஸ் நான் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஆக்சஸ் செலக்ட் பண்ணோன்னே ஆக்சஸ் ஆப்ஷனில் பவுன்ஸு மினிமம் மேக்ஸிமம்னு இந்த பிளேசஸ் வரும். இந்த 2 இடத்தையும் கிளியராக நம்ம கவனிக்கணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில 2 வேல்யூ இங்கே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சொல்லவே இல்லை. பட் ஆனால் அது எதுக்குன்னா இந்த வேல்யூஸை தான் நான் அந்த இடத்துல கொடுக்க போகிறேன். சரி, இது என்ன வேல்யூஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த பவுன்ஸில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம்னு இங்கே 2 வேல்யூஸ் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்ன வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போது இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டார்டிங் டேட். ஏன்னா இப்போ எனக்கு இந்த மேனேஜர்ஸ் லிஸ்ட்டு வந்து எனக்கு வேணும் இல்லையா. இது வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் எப்போது 17/1/2006லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்த கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ், அந்த ஃபார்மேட் செல்ஸ் போனோம்னா இங்கே ஜென்ரல்னு இருக்கும் பாருங்கள். இந்த ஜென்ரலில் இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 38734. இந்த நம்பரை தான் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த செல்லுக்கான ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் இது. இதை நான் வந்து கொடுக்குறப்ப தான் கரெக்டாக இந்த செல் அலைன்மெண்ட்டு எனக்கு கிடைக்கும். எதுலேருந்து எது வரைக்கும், ஸ்டார்டிங் பீரியட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே 17/1லேருந்து இங்கே 31/12/2015 வரைக்கும். அப்போது அதே மாதிரி நான் இந்த இடத்துக்கு போய் இந்த ஃபார்மேட் செல்லில் ஜென்ரல் போனேன்னா 42369 இருக்குது. ஸோ 42369. ஸோ இந்த வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண இந்த வேல்யூ தான் நான் வந்து காப்பி பண்ணி அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் இங்கே காப்பி பண்ணுறேன் இந்த வேல்யூவை. மறுபடியும் இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா எனக்கு கரெக்டாக இந்த வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸ்டார்டிங் டேட்லேருந்து எண்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கிளியராக அந்த இடம் வந்திருக்கு. ஆனால் இப்போது சிமிலாரிட்டி பார்த்தோம்னா இதுவும் ஒரே மாதிரி இல்லையே இப்போ நமக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸில் போயிட்டு இங்கே கிரேடியன்ட் ஃபில் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போது கலர் மாறுது பார்த்தீங்களா. இப்போது உங்களுக்கு தேவையான கலர்ஸ் என்ன கலர் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லோ சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எல்லோ இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலர்ஸாக அவங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சிமிலாரிட்டி வேணும்னா இந்த கலர்ஸ் 2 கலரையும் கொடுத்துட்டு ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கலர் மாதிரி வந்திருக்கும்.
இப்போ வந்துடுச்சா? இப்போது அடுத்தது இதோடைய பார்டர் உங்களுக்கு வேணும்னா பார்டருக்கும் நீங்கள் இது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பார்டரில் வந்து நான் ப்ளூ அப்படின்றது இருக்குது, அப்படியே நான் விட்டேன், அதையவே நான் வச்சுட்டேன், நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. இப்போது இந்த கிட்டத்தட்ட நமக்கு இந்த சிமிலாரிட்டி வந்தாச்சு. கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே வேல்யூஸ் வரணும் இல்லையா நமக்கு. இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைட்டில் இதெல்லாம் நமக்கு செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த டைட்டில் சார்ட் டைட்டில் இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. டேட்டா லேபிள், இப்போ நான் டேட்டா லேபிள் கொடுத்துட்டேன். இப்போ எல்லா வேல்யூஸும் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த டேட் வேண்டான்னா நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுடலாம். இப்போ டெலீட் பண்ணியாச்சு, அந்த டேட்ஸ் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த சிமிலாரிட்டியும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட இந்த இது மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது மாதிரியே சிமிலாரிட்டி வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் அதே மாதிரி நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டைப் பண்ணலாம். உங்களுக்கு டைப் பண்ணோம்னா அதே மாதிரி வரணும். ஸோ அதுக்கு அந்த சிமிலாரிட்டிக்காக நான் அப்படியே நான் போடுறேன். இப்போ இதோடைய ஃபாண்ட் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. நான் அதே மாதிரி 18 வச்சுக்கிட்டேன். இதோட ஃபாண்ட் சைஸ் பார்த்தோம்னா 12 இருக்குது. இது வந்து 12 நான் இங்கே போய் மாற்றிக்கிறேன். ரைட். இப்போது இங்கே இது எனக்கு நேம் ஆஃப் த மேனேஜர்ஸ்ன்னு இருக்குது. நான் இப்போ அப்படி ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக டைம் ஆகுது. நேம் ஆஃப் தி மேனேஜர்ஸ். ரைட். ஸோ இப்போது கலரிங். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட சிமிலாரிட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிக்காக நான் அதே மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ரைட். ஓகே. எஸ், ஐ திங்க் ஓவர். ஸோ டார்க் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபார்மெட் வந்தாச்சு. இப்போ இது வேணுனாலும் நீங்கள் இங்கே உங்களுக்கு என்ன கலர்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட். இப்போது பாருங்கள், நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதே மாதிரி வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு நம்ம இந்த டேட்டா லேபிள்ஸ் கொடுத்துக்கிட்டோம்னா கீழே இந்த கிளியரான ஸ்டார்டிங் டேட்டு, டியூரேஷன் ஆஃப் டேஸு, இந்த பர்சன் நேமு, மேனேஜர்ஸ் லிஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸில் நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கிறோம். நிச்சயம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது எப்படி வேணும், கலர்ஸு எப்படி வேணும், எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும். ஸோ இன்னும் நிறையா இதில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கட்டாயம் ஒரு அஃபிஷியல் மேனேஜர்ஸ் லெவலில் சேல்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்து டாப் மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. See you. உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.